Exercise 1.5 la third sum. An amount of rupees 65,000 is invested in 3 bonds at the rate of 6%, 8%, 9% per annum respectively. The total annual income is rupees 4,800. The income from the third bond is rupees 600 more than from the second bond. Determine the price of each bond. Use Gaussian elimination method. Total amount வந்து 65,000. அது அவங்க 3 பாண்டில் பிரித்து போடுறாங்க. அந்த 3 பாண்டை தான் நம்ம XYZன்னு எடுத்துக்கிறோம். அப்போ X + Y + Z = 65,000. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ரெண்டாவது ஈக்குவேஷன் வந்து டோட்டல் ஆனுவல் இன்கம் வந்து 4,800 சொல்லிட்டாங்க. அதாவது 6% ஃப்ரம் ஃபஸ்ட் பாண்ட், 8% ஃப்ரம் செகண்ட் பாண்ட், 9% ஃப்ரம் தேர்டு பாண்ட். அதோட டோட்டல் தான் 4,800. அப்போ 6% of X plus 8% of Y plus 9% of Z equal to 4,800. Percentனாலே 1/100 அர்த்தம். அப்போ 6/100 into X plus 8/100 into Y plus 9/100 into Z equal to 4,800. இப்போ இந்த 100 நம்ம கிராஸ் பண்ணியிருக்கோம். அப்போ 6X plus 8Y plus 9Z equal to 4,80,000. இது செகண்ட் ஈக்குவேஷன். தேர்ட் ஈக்குவேஷன் வந்து அவங்க கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, தேர்டு பாண்ட் இஸ் 600 rupees more than from the second bond. தேர்டு பாண்ட் வந்து செகண்ட் பாண்டை விட 600 rupees அதிகமாக இருக்குது. ஸோ 9% of Z equal to 600 plus 8% of Y. இப்போ பர்சனாலே 1/100 தான். அப்போ 9/100 into Z equal to 600 plus 8/100 into Y. இதுக்கப்புறம் இந்த Y டேர்ம் வந்து நம்ம லெஃப்ட் சைட் கொண்டு வரும். ஸோ மைனஸ் 8/100 into Y plus 9/100 into Z equal to 600. 100 கிராஸ் பண்ணியிருக்கோம். அப்போ -8Y plus 9Z equal to 60,000. இது தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ 3 ஈக்குவேஷன் வந்துட்டு A, B equal to அப்படின்னு எழுதியிருக்கோம். A, B equal to ஏங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் XYZ, Bங்கிறது அதோட கான்ஸ்டன்ட். அப்போ A, B equal to 111 65,000 689 4,80,000 0 - 89 60,000. இதுக்கப்புறம் நம்ம R2 becomes 6R1 minus R2 அப்படி போடும்போது இந்த 6 minus 1 into 6 6 6 minus 6 0ன்னு வந்துடும். அப்போ 0 minus 2 minus 3 minus 90,000 வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம இந்த -8 மட்டும்தான் 0 ஆக்கணும். R3 becomes 4R2 minus R3. இங்கே 2 இருக்குது. 4 into 2 8 minus 8. இங்கே வந்து -8 இருந்தது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். இப்போ -8 + 8 0. அப்போ 0 0 -21 -4,20,000. ரேங்க் கண்டுபிடிக்கணும். ரேங்க் ஆஃப் A, B 3, ரேங்க் ஆஃப் A 3. ரெண்டுமே ஈக்குவல் டு 3. அப்போ இது கன்சிஸ்டன்ட் அண்ட் யூனிக் சொல்யூஷன். AX = B இந்த மெத்தடில் எழுதியிருக்கோம். அதுக்கப்புறம் ஈக்குவேஷன் எழுதியிருக்கோம். X plus Y plus Z equal to 65,000 -2Y - 3Z equal to -90,000 -21Z equal to -4,20,000. அப்போ Z equal to -4,20,000 divide by -21. கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 20,000. செகண்ட் ஈக்குவேஷனில் போடுறோம். அப்போ -2Y minus 3 into Z ஓட வேல்யூ 20,000 equal to -90,000. 3 into 20,000 60,000. இப்போ -2Y minus 60,000 equal to -90,000. -60,000 இந்த சைடு வரும்போது +60,000. அப்போ -2Y equal to இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா -30,000. அதுக்கு பிறகு Y equal to -30,000 divide by -2 டிவைட் பண்ணோன்னா 15,000. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எழுதியிருக்கோம். X plus Y plus Z equal to 65,000. X plus 15,000 plus 20,000 equal to 65,000. ஆட் பண்ணோம் அப்படின்னா 35,000. X plus 35,000 equal to 65,000. X equal to 65,000 minus 35,000. மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 30,000. அப்போ X equal to 30,000, Y equal to 15,000, Z equal to 20,000. இதான் இதோட ஆன்சர். Fourth sum, a boy is walking along the path Y equal to AX² plus BX plus C through the points -6, 8, -2, -12 and 3, 8. He wants to meet his friend at point 7, 60. Will he meet his friend? Use Gaussian elimination method. Y equal to AX² plus BX plus C. இது வந்து கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. அதில் 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு உள்ளது X, ரெண்டாவது உள்ளது Y. இப்போ X இருக்கிற இடத்துலலாம் -6, Y இருக்கிற இடத்துல 8 அப்படி போட்டோம் அப்படின்னா 36A - 6B plus C equal to 8. அதேமாதிரி ரெண்டாவது உள்ளதுக்கு 4A - 2B plus C equal to -12. தேர்டு பாயிண்ட் 3, 8 போட்டோன்னா 9A plus 3B plus C equal to 8. இப்போ நம்ம 3 ஈக்குவேஷன் வந்துட்டு A, Bன்னு எழுதிக்கிறோம். A, B equal to 36 - 6 1 8 4 - 2 1 -12 9 3 1 8. இதுக்கு பிறகு நம்ம ரோ ரெடக்ஷன் மெத்தட் படி இந்த 3 நம்பர் 0 ஆக்கும். அதுக்கு முன்ன கூட்டி ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் நம்பர் 1 இருந்தால் ஈஸியாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன். இப்போ இதில் பாருங்களேன் 1 இல்லை. அப்போ எது சின்ன நம்பரோ அதை நம்ம ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். இப்போ இது 3த்தில் எது சின்ன நம்பர் 4.
அதனால் R1ஐயும் R2ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். அப்போ செகண்ட் ரோவில் உள்ளதெல்லாம் ஃபஸ்ட் ரோவில் எழுதிப்போம், ஃபஸ்ட் ரோவில் உள்ளதெல்லாம் செகண்ட் ரோவில் எழுதிப்போம். இதுக்கப்புறம் 36 9 3 இது மூணுத்தையும் 0 ஆக்கணும். அப்போ R2 becomes 9 R1 minus R2 அப்போனா 0 minus 12 8 minus 116. R3 becomes 9 R1 minus 4 R3 அப்போ 0 minus 35 minus 140. இப்போ இது ஃபுல்லாகவே 4 டேபிளில் கேன்சல் ஆகும், இது ஃபுல்லாகவே 5 டேபிளில் கேன்சல் ஆகும். அதனால் R2 becomes R2 divided by 4, R3 becomes R3 divided by 5. அப்போ 0 minus 3 2 minus 29, 0 minus 6 1 minus 28. அப்புறம் இந்த minus 6 மட்டும்தான் நம்ம 0 ஆக்கணும். அப்போ R3 becomes 2R2 minus R3. அப்போ 0 0 3 minus 30. அப்புறம் ரேங்க் கண்டுபிடிக்கணும். ரேங்க் ஆஃப் A, B 3, ரேங்க் ஆஃப் A 3 ரெண்டுமே ஈக்குவல் டு 3. அப்போ இது கன்சிஸ்டன்ட் அண்ட் யூனிக் சொல்யூஷன். AX equal to B இந்த மெத்தடில் எழுதியிருக்கோம். அப்புறம் ஈக்குவேஷன் லாஸ்ட்லேருந்து எழுதியிருக்கேன். 3C equal to minus 30, C equal to minus 30 by 3 கேன்சல் பண்ணால் minus 10. அப்புறம் ரெண்டாவது ஈக்குவேஷன் minus 3B plus 2C equal to minus 29, minus 3B plus 2 into Cக்கு பதிலாக minus 10 equal to minus 29, 2 into minus 10 minus 20, இந்த சைடு வரும்போது plus 20, minus 29 plus 20 minus பண்ணோன்னா minus 9. இப்போ B equal to minus 9 by minus 3 கேன்சல் பண்ணால் 3. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் 4A minus 2B plus C equal to minus 12, 4A minus 2 into Bக்கு பதிலாக 3 minus 10, Cக்கு பதிலாக minus 10 equal to minus 12. அப்புறம் 4A equal to 3 into 2 6 minus 10 minus into minus plus அப்போ minus 16 equal to minus 12. இப்போ 4A equal to minus 12 plus 16 மைனஸ் பண்ணோன்னா 4. அப்போ A equal to 4 by 4 1, A equal to 1, B equal to 3, C equal to minus 10. இதான் ஆன்சர். இதுக்கப்புறம் ஈக்குவேஷனில் நம்ம போடணும். இதை ABCக்கு பதிலாக 1 3 minus 10 அதை அப்ளை பண்ணோன்னா y equal to x square plus 3x minus 10ன்னு வந்துடும். அப்புறம் அவங்களே கொஸ்டினில் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க 7,16. இந்த பாயிண்ட்டை நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ எக்ஸுக்கு பதிலாக 7, ஒய்க்கு பதிலாக 60. அப்போ 49 + 21 - 10 = 16 வரும். இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணால் 60 = 16 வரணும். அப்போ he meet his friend. இதான் ஆன்சர்.